Hi friends, hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச யூஸ்ஃபுல்லான முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எவர்கிரீன் ட்ரெண்டிங்கில் இருந்துட்டு இருக்குது இந்த மாதிரி முகப்பு கலெக்ஷன்ஸு. அதுலேயே எக்கச்சக்க டிசைன்ஸு, வெரைட்டிஸு, ஈவன் 22K கோல்டு ப்ளஸ் டைமண்டு வச்ச மாதிரின்னு அழகழகான முகப்பு செயின்ஸ் வந்துட்டே இருக்குது. ஸோ அது எப்போ போனாலும் அது வந்து ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது. ஸோ அடுத்தடுத்த டிசைன்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக பார்த்ததை விட இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டான சூப்பர் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ இந்த விலாக் வந்து ஃப்ரம் கல்யாண் ஜுவல்லர்ஸில் இருந்து. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருந்ததும் இதே மாதிரி பிங்க் ஸ்டோன்ஸ் வச்சு க்யூட்டாக இருந்தது. அதுவுமே நியர்பை 40 கிராம்ஸ் வந்துடும். ஸோ இது வந்து 4 sovereigns 32 கிராம்ஸ் வரும். ஸோ நம்ம 5 sovereigns வேணும், 4 sovereigns வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பாந்தம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லக்ஷ்மி அம்மன் வச்ச மாதிரியான முகப்பு கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நிறைய வச்சுருக்காங்க. இது ஸ்டோன்ஸ் எல்லாம் சேர்த்து 34 கிராம்ஸ் வருது. இதுலேயே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கணுன்னாலும் அவங்ககிட்ட சொன்னால் அவங்க வந்து மேக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி ரொம்ப ஸ்டோன்ஸ் வேண்டாம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மினிமல் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எல்லா டிசைன்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுவுமே 4 sovereigns தான் 32 கிராம்ஸில் வருது. ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால உங்கள்கிட்ட ஸ்கீமும் இருக்குது. நம்ம மந்த்லி பே பண்ணிக்கலாம். 11 months 12 months வரைக்கும் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 month கழித்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டபுள் சைடு வந்து நமக்கு திரும்பினாலும் பிரச்சனை இருக்காது. அந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிற மாதிரி முகப்பு தான் இந்த இது. பட் இது வந்து கொஞ்சம் 55 கிராம்ஸ் வந்துடும். ஏன்னா அந்த முகப்பே வந்து நல்லா வெயிட்டாக இருந்தது, லக்ஷ்மி அம்மன் இருந்தது. நெக்ஸ்ட் நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைனாக இருந்தது. அழகாக புல்லாங்குழல்ல ஊதுற மாதிரி அப்படியே செதுக்கியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அது மேலே கீழே ஃப்ளோரல் பேட்டர்ன் வேற கொடுத்து இன்னும் க்யூட்டாக இருந்தது. ஸோ இது 40 கிராம்ஸ் 5 sovereigns வருது. அதுலேயே அங்கே பிங்க் ஸ்டோன்ஸு, கீழே க்ரீன் ஸ்டோன்ஸுன்னு இன்னுமே க்யூட்டாக இருந்தது. இதில் பார்க்குறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக க்யூட்டான கலெக்ஷன்ஸ் தான். எல்லா முகப்பு செயினுமே ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுவும் எடுக்கும்போதே நல்லா டால் அடிக்கிற மாதிரி நல்லா க்யூட்டாக இருந்தது. மோஸ்ட் ஆஃப் த இது வந்து 40 கிராம்ஸ் அந்த ரேஞ்சில் வரும். நம்ம யூஸ்வலாக வந்து 5 sovereignsல வியர் பண்ணுவோம் தாலிக்கொடி. ஸோ மோஸ்ட்லி 40 கிராம்ஸ் வரும். சில இது வந்து முன்ன பின்ன இருக்கும். சில இது 4 sovereigns இருக்கும். சில இது நீங்கள் பார்த்த மாதிரி 55 கிராம்ஸ்லேயும் இருந்துச்சு. ஸோ எனக்கு ஸ்டோனே வேண்டாம், ஃபுல்லாக கோல்டு மட்டும்தான் வேணுங்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி இது. அதே மாதிரி ஸ்பைரலில் கோல்டு கொடுத்துருந்தாங்க. அது நல்லா டால் அடிச்சுட்டும் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. இதே மாதிரி கோல்டில் மட்டுமே 3 balls வச்ச மாதிரி முகப்பு செயின்ஸும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு க்யூட்டான கலெக்ஷன் தான். சங்கு சக்கரம்லாம் வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நான் நல்லா க்ளோஸ்அப்லேயும் எடுத்து காட்டியிருந்தேன். சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. செம்ம க்யூட்டான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம். டிஃப்ரெண்ட்டாக ஃபாஸ்ட் மூவிங்காகவும் இருக்குது இவங்ககிட்ட. ஸோ இது கொஞ்சம் 43 கிராம்ஸ் வரைக்கும் வந்துடுது ஸ்டோன் வெயிட் எல்லாம் சேர்த்து. நெக்ஸ்ட் டைமண்டு முகப்பு வந்து மொத்தமாக நான் இப்படி கவர் பண்ணிட்டேன். அவங்ககிட்ட இருந்த டைமண்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ சூப்பரான டைமண்ட் முகப்பு செயின்ஸ் இதெல்லாம். அண்ட் ஒரிஜினல் ஜெம் ஸ்டோன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நமக்கு இந்த மாதிரி 3 ஃப்ளோரல் வேண்டான்னாலும் ஒரே ஒரு ஃப்ளோரல் வச்ச மாதிரி அதுவுமே க்யூட்டாக இருந்தது. சிம்பிளாகவும் இருக்கும். ஒரே ஒரு பூ மட்டும் வச்சு டைமண்ட் முகப்பு வியர் பண்ணும்போது. செயினுமே வந்து ரொம்ப சாஃப்டாக ஷைனிங்காக சூப்பராக இருந்துச்சு. அதுவுமே எல்லாமே மோஸ்ட்லி சிமிலர் அதே மாதிரி லென்த்தில் தான் வரும். ஸோ கிராம்ஸு முன்ன பின்ன இருக்கும். அந்த திக்னஸ் ஆஃப் செயினை பொறுத்து 44 கிராம்ஸ் 54 கிராம்ஸ் 50 கிராம்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் டைமண்ட் என்ன கேரட் என்னங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த சிங்கிள் ஃப்ளோரல் இருக்கிறது மட்டும் நமக்கு 5 sovereigns வரும். டைமண்டுக்கு செப்பரேட்டாக நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே 22K செயினில் வந்து டைமண்டு முகப்பு கொடுத்துருக்காங்க. எப்படி வேணாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸு. 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைமண்ட் முகப்பு செயின்ஸ் இருந்துச்சு. அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த சிங்கிள் ஃப்ளோரலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிம்பிளாக வேணும் அப்படின்னா.
நெக்ஸ்ட் இது மல்டி கலர் மாதிரி பிங்க் அண்ட் கிரீன் ஒயிட் மாற்றி கொடுத்து ரொம்ப அழகாக மேக் பண்ணியிருந்தாங்க. அப்படியே ஒரு கோயில் மாதிரியே இருந்துச்சு கோபுரம் லுக்கில். ஸோ இதுவுமே நமக்கு 38 கிராம்ஸ் தான் வருது ஸ்டோன்ஸோடு சேர்த்து. இதெல்லாம் நார்மல் ஸ்டோன்ஸ் தான். ஸோ ஸ்டோன் வெயிட் போக 37 கிராம்ஸ் வரும். ஸ்டோன் கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேக் சைடும் நான் மோஸ்ட் இதில் கவர் பண்ணியிருப்பேன், டபுள் சைடாக இல்லை எப்படிங்கிறது. ஸோ இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்புமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ மேலே கீழே எதுவுமே இல்லாமல் வெறும் அந்த இது மட்டும் கொடுத்துருந்தாங்க. இது நமக்கு திரும்பினாலும் ரொட்டேட் ஆனாலும் எதுவுமே பிரச்சனை இருக்காது இந்த மாதிரி பேட்டர்ன் எடுக்கும்போது. ஸோ இது லெஸ் வெயிட்லேயே நமக்கு கிடைக்குது. ஜஸ்ட் 24 கிராம்ஸில் வருது. நல்லா இருந்துச்சு ஒயிட் அண்ட் பிங்க் காம்பினேஷனில். ஸோ நீங்கள் தம்ப்நெயில்லே தான் பார்த்துருப்பீங்க. இது ஃபஸ்ட் டைம் நானும் பார்க்குறேன். அப்படி மீனாட்சி அம்மனை அப்படி கொண்டு வந்திருந்தாங்க. அதுவும் அந்த க்ரீன் கலரில் சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அண்ட் மேலே கீழே ஒரு பிங்க் ஸ்டோன்ஸ் க்ரீன் ஸ்டோன்ஸ் கொடுத்து இன்னுமே அட்ராக்டிவாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒரு 5.5 sovereigns வரும். செம்ம க்யூட்டாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அப்படியே அந்த மாலை எல்லாமே போட்டு ஒரு கிளியும் வச்சுருந்தாங்க. ஸோ பேக் சைடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதையும் சேர்த்து கவர் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக அந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட் நார்மலாக நம்ம பீகாக் டிசைன் அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சது. எப்போவுமே எவர் கிரீனில் இருக்கிறது. அண்ட் இப்போ நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க முகப்பு செயின்ஸ் ஃபுல்லாகவே. ஸோ செயினுமே நல்லா கொடுத்துருக்காங்க. நமக்கு எதுவும் பிடிச்சி இழுக்காத மாதிரி நல்ல ஃபினிஷிங்கில் இருந்தது. டபுள் சைடுமே பீகாக் டிசைன் வந்துடும். ஸோ நமக்கு அதுவுமே பிரச்சனை இல்லை. ஒயிட் அண்ட் பிங்க் காம்பினேஷன். ஸோ இதான் நான் சொன்னது, ஸ்டோன்ஸ் எதுவுமே வேண்டாம் பால்ஸில் அப்படிங்கும்போது வெறும் கோல்டு பால்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுவுமே கிளிட்டரிங்காக நல்லா இருந்துச்சு. சூப்பரான இதுலேயுமே டிஃப்ரெண்ட் வெயிட்லேயும் அவைலபிளாக இருக்குது. இப்போ இது 40 கிராம்ஸ் வரும் 5 sovereigns. இதுலேயே நமக்கு 4 sovereigns அந்த மாதிரியும் இருக்கும். எந்த ஸ்டோன் எதுவுமே இல்லாமல் ஃபுல் கோல்டாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக நல்ல சாய்ஸாக இருக்கும். ஏன்னா டிஃப்ரெண்ட் வெயிட்லேயும் இது அவைலபிளாக இருந்துச்சு. நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சிம்பிளான டிசைன் தான். சில பேர் வெறும் அந்த ஒயிட்டு 3 balls மட்டும் வச்சு வியர் பண்ணியிருப்பாங்க. இதில் கொஞ்சம் மிடில் அந்த பிங்க் கலர் இது கொடுத்துருந்தாங்க. அது கொடுத்துருக்கிறது இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக இருந்துச்சு. ஸோ இதுவுமே 5 sovereigns வரும். அந்த செயினும் பார்த்தீங்களா ஷைனிங்காக அப்படி சூப்பராக இருந்துச்சு. வியர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ளஸ் எதுவுமே நமக்கு டேர்ன் ஆனாலும் அந்த மாதிரி எதுவுமே பிரச்சனை இருக்காது இந்த மாதிரி டிசைன்ஸ் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி சிமிலராக பட் நடுவில் மட்டும் வேறு மாதிரி பால்ஸ் இல்லாமல் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் கொடுத்துருந்தாங்க. இதுவுமே அழகாக இருந்தது. அந்த க்ரீன் ஸ்டோன்ஸும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இன்னும் க்யூட்டாக இருந்தது. பிங்கோட க்ரீன் ஒயிட் எல்லாமே கலக்கும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுவும் 5 sovereigns வரும். ஸ்டோன் வெயிட் எல்லாம் சேர்த்து தான் சொல்லிகிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி எல்லாமே சேம் லென்த்து தான். எதுவுமே லென்த்து கூட குறைய இல்லை. எல்லாமே டைமண்ட் முகப்புலேருந்து எல்லாமே ஒரே சிமிலர் லென்த்து தான் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.